வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகளை எவ்வாறு கையாள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா. அது குறித்த காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், தலைமைச் செயலாளர் இன்று அதிகாரிகளுக்கு என்னென்ன மாதிரியான அறிவுறுத்தல்கள்லாம் கொடுத்திருக்கிறார்? அதாவது பாத்தீங்கன்னா தலைமைச் செயலாளர் மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்தில் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். சற்று முன்பாக தமிழக முதலமைச்சரின் முதன்மை செயலாளர் முருகானந்தம் IAS, உள்துறை செயலாளர் அமுதா, போக்குவரத்து துறை செயலாளர் பனீந்திர ரெட்டி, அதே போல இந்த வருவாய் நிர்வாக பேரிடர் ஆணையர் ராமன் IAS ஆகியோரெல்லாம் வந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா முதலமைச்சர் சென்னை விமான நிலையத்தில் இன்னும் சிறிது நேரத்தில் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். டெல்லியிலிருந்து வந்துவிட்டு அவர் நேரடியாக மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்திற்கு வந்து அங்க இருக்கக்கூடிய கண்காணிப்பு அலுவலர்கள் மற்றும் அமைச்சர்களுடன் குறிப்பாக காணொலி மூலியமாக ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். அதற்கான முன்னேற்பாடுகளை தலைமைச் செயலாளர் சற்று முன்பாக மற்ற அதிகாரிகளிடம் அங்கிருந்து காணொலி மூலியமாக பேசினார். மீட்பு பணிகள் எந்த அளவுக்கு இருக்கிறது, குறிப்பாக மத்திய படைகள், குறிப்பாக ராணுவம் எல்லாம் வந்து அங்க ஸ்ரீவைகுண்டம் ரீச் ஆயிருக்காங்க. எனவே மற்றபடியான நிவாரண உதவிகள் மற்றும் பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. நீங்கள் சொன்னது போல தூத்துக்குடி, தென்காசி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அரசு போக்குவரத்து கழகங்கள்ல உதாரணமா வந்து ஒருத்தர் திருச்சியிலிருந்து ஒருத்தர் வந்து ஒரு நிறைய பொருள் வச்சிருக்காரு, அவருக்கு கொடுத்து அனுப்பணும்னு நினைச்சா அந்த பஸ்ல வந்து கண்டக்டர்கிட்ட சொல்லி கொடுத்துட்டாங்க. அவங்க எடுத்து போய் அங்க தூத்துக்குடியோ மற்ற மாவட்டங்களுக்கோ கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அதற்கான ஏற்பாடுகளையும் ஏன்னா பல தரப்பிலிருந்தும் உதவிகள் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா அரசு ஒன்னால மட்டுமே இவ்வளவு பெரிய பேரிடரை வந்து மீட்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏன்னா நேற்றுக்கு முதலமைச்சர் இது தேசிய பேரிடரா அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. நிச்சயமாக இதற்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் முதலமைச்சர் இன்னும் சிறிது நேரத்தில் எளியகம் வர இருக்கிறார். மணிமாறன், விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்.